மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு நாம் மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனலில் பேசியிருந்தோம். தற்கூரி விஜய் பொண்டாட்டி சங்கீதா போய் நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு டைவர்ஸ் வேணும், என் கணவர் விஜய் கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும். அவர் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, செலவுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, கட்டின பொண்டாட்டி நடுரோட்டில் விட்டாரு, பெத்த பொண்ணை கவனிக்கிறதுல, பெத்த பையனை கவனிக்கிறதுல, அப்பா அம்மாவுக்கும் சோறு போடுறதில்ல, என் திருமண வாழ்க்கையே நாசமாக போச்சு. நான் இருக்கும்போது ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறாரு. சொல்கிறது யாரு? தற்கூரி நடிகர். அந்த பொம்பளை பொறுக்கி, அந்த குடிகாரன், அந்த எச்சோ பொறுக்கி, போக்குரி, புறம்போக்கு, அந்த ஊதாரி, அந்த தீய சக்தி விஜய். யாரு? விஜயை சொல்கிறது யாருன்னு கேட்டால் அவங்க பொண்டாட்டி சொல்கிறாங்க. விஜய் இந்த தற்கூரி பொம்பளை பொறுக்கி, அந்த புறம்போக்கு விஜய் வேற ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறாரு. அந்த நடிகை அடிக்கடி விஜயோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி, அந்த நடிகையும் ஒரு நாயும் விஜயும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி, அந்த நடிகையோட நாய்க்கு முத்தம் கொடுக்குற மாதிரி சமூக வலைத்தளத்தில் படத்தை போட்டுட்டே இருக்காங்க அடிக்கடி. இது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது. எனவே இவங்கூட இனி நான் வாழ்கிறதா இல்லை. இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி தாயோலி கூட நான் வாழ்கிறதா இல்லை. நான் ஒரு குடும்ப பெண். இவன் ஒரு நல்ல குடும்பஸ்தன் கிடையாது. இவன் பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறான். பொண்டாட்டி இருக்கும் போதே கண்ட நடிகைகளோட சுற்றிட்டு இருக்கான். தண்ணியை போட்டு கண்ட பொண்ணுங்களோட படுத்து கிடக்கிறான். இவன் சவகாசம் எனக்கு வேணாம், எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு போய் இந்த தற்கூரி விஜயனுடைய பொண்டாட்டி சங்கீதா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இதை நேற்று நம்ம மொபைல் ஜெர்னலிஸ்ட்டை பேசிட்டோம். நேற்று பேசியாச்சு. இப்போ என்னன்னு கேட்டால், இவனுக்கு நேற்றுலேருந்து இந்த தமிழக வெத்து வெட்டு கழக இருக்கிறானுங்கள, இந்த டிவிக்கு தமிழக வெத்து வெட்டு கழக, இந்த பொறுக்கி போக்குரி, இந்த புறம்போ பசங்கிறானுங்கல்ல, இந்த பொறுக்கி பசங்க, இவனுங்க இந்த சில்லற பசங்க, இவனுக்கு என்ன பண்றானுங்க? நேத்துல இருந்து சோசியல் மீடியால இதை வேற மாதிரி கொண்டு வரானுங்க. என்ன பண்ணுவானுங்க? பழியத்துக்கு திமுக போடுவானுங்க. கரூர்ல இவங்களுடைய பரப்புரையில அந்த 42 பேர் செத்தாங்க இல்ல, இது திமுக சதி, செந்தில் பாலாஜி தான் பண்ணிட்டாராம். ஆனா தலைவர் தளபதி, முதலமைச்சர் தலைவர் தளபதி என்ன சொன்னார் இந்த கரூர் சம்பவத்துல? இதை யாரும் அரசியலாக்காதீங்க. எந்த அரசியல் கட்சி தலைவனோ அவன் கட்சி கூட்டத்தில் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டான். எந்த அரசியல் கட்சி தலைவனோ அவன் கட்சி பரப்புரையில் சொந்த கட்சிக்கார சாக விரும்ப மாட்டான். இது கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட ஒரு விபத்து. எனவே இதை யாரும் அரசியலாக்காம யாரும் மீதும் பழி போடாதீங்க. அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். ரொம்ப டீசெண்டாக விஜயை காப்பாற்றினார். ஆனால் அந்த பொறுக்கி பையன், அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன்ல ஒத்தா, அவன் தாயோலி, அவங்க அம்மாவில் அவன் அந்த விஜய், அவன் என்ன பண்ணா, சிஎம் கரூர் பழி ஏமால போடுறாரு சொல்லி பேசினான் இல்ல வேலூர்ல அதை சொல்றானுங்க. கரூர் பழியை திமுகவும் சிபிஐயும் சேர்ந்து, சிபிஐ திமுக ஒன்னா சேர்ந்தாட்டே ஆடா, அவங்க வாயில நல்லா பண்டை வர பாதுரா பொறுக்கி புறம்போக்கு பசங்களா. அவன் சிபிஐ தான் எங்களே தேடி சுச்சுனுக்குறானே. ரைடு எங்க கிட்ட தான் ரைடே வரான். எவ்வளவு மிரட்டி பாக்குறான், மிரட்டலாமான்னு. எதுக்கும் அசர்றதா இல்ல. எந்த அண்ணன் செந்தில் பாலாஜி மீது பழி போடுறீங்களோ கரூர் மேல, அவர் 1 வருஷம் ஜெயில வச்சிருந்தான். ஒரு முடிஞ்சு போன கேஸ்ல சிபிஐ அது இதுன்னு அவரை மிரட்டுறதுக்கு நீ பிஜேபி பக்கம் வந்துருன்னு மிரட்டினாங்க. தூக்கிலே போட்டால் தலைவர் தளபதி பக்கத்தில் நிப்பான் அண்ணன் செந்தில் பாலாஜி உறுதியா நின்ட்டார். இப்படி எல்லார் வீட்டுல ரைடு விடுறான், மிரட்டுறான். கடைசியாக பண்ணன் நேருகிட்ட வந்துக்கிறோம், மிரட்டுறான். இந்த மிரட்டுறான் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அது ஐடியா இருந்தாலும் ஈடியா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் நான் பாப்பன்ட்டார். மாண்புமிகு தமிழக முதல் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மதுரை வாக்காளர் முகல் மாநாட்டில் பேசும்போது, இந்த இடி, இந்த ஐடி, அமலாக்கத்துறை, சிபிஐ ரைடுகளை நாங்கள் பயப்பட மாட்டோம், நீதிமன்றத்தில் வழக்கு சந்திக்க தயாரான்ட்டோம். இவன் என்ன சொல்றான்? இந்த தற்கூரிங்க சிபிஐயும் திமுக சேர்ந்து இந்த கரூர் சம்பவத்தில் எங்களை பழி வாங்குறாங்க, அந்த பழி தூக்கி எங்க மேல போடுறான்றான். அச்சா, அதன் பிறகு என்னன்னா, இப்போ அவங்க பொண்டாட்டிக்குது, அவங்க பொண்டாட்டி சந்தியாவா சங்கீதாவா என்ன, அது போய் அவங்க பொண்டாட்டி போய் விஜய் அவங்க பொண்டாட்டி போய் அங்கே போய் கோர்ட்டில் மனு கொடுத்தது. இதுக்கு திமுக காரணம்ன்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது திமுக காரணம்ன்றான். இதுக்கு திமுக தான் காரணம். திமுக தூண்டுதன் பேர் தான் விஜய் பொண்டாட்டி போய் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் கேட்டு மனு கொடுக்குது. நடிகையோட தொடர்பில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து எனக்கு த்ரெட்டன் பண்ணா, என்ன மிரட்டினா, அந்த நடிகை யாருன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன்னு விஜயோட மனைவியை இப்படி கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும்னு சொன்னதே திமுகன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. எப்படி? எல்லாம் ஒரே மாதிரி. அதுல ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகுதுங்க. அந்த ஆடியோ என்னன்னு கேட்டா, இந்த பழியை தூக்கி நம்ம திமுக மீது போட்டுடணும். அவன் ஜெகதீஷ்னு ஒருத்தவன் கண்டவனுக்கு வந்தவன் விஜய் கூட, அவன் தான் ரேட்டு பேசி, இந்த சமூக வலைத்தள ரேட்டு பேசி காசை கொடுத்து இப்படி ஒரு செய்தியை பரவுங்க. அந்த ஆடியோவே லீக் ஆயிடுச்சு. இவனுக்கு எது பண்ணாலும் திருட்டு பசங்க மாட்டிக்கிறானுங்க. அந்த படிச்சான் பாரு வேலூர்ல, இவன் நடிச்சான் இல்ல, உங்களை என்னை யாரும் பிரிக்க முடியாது, என் உயிர் உங்கள்கிட்ட இருக்குது, என் உயிர் தான் உங்கள்கிட்ட பிரிக்கணும்னு அப்படியே பின்னாலே திரும்பி கண்ணில் தண்ணி விட்டு கசக்கி திரி சாரின்னு இப்படி எல்லாம் நடிடான்னு அதை எழுதி கொடுத்துக்குது. அதை அந்த ட்ரோன் கேமராவில் கரெக்டாக அந்த கேமரா படம் முடிச்சு, அது சோசியல் மீடியா நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க.
அது திமுக ஏதோ பண்ணிடுச்சிடறான். இப்போ என்ன சொல்கிறேன்னா, பொண்டாட்டி புருஷன் தகராறு, பொண்டாட்டி கூட இவங்க விஜய் குடும்பம் நடத்தல, பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தல. அப்போ ஏதோ கல்யாணம் ஆன புதுசில் வயசு கோளாறுல ஏதோ பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தினா 2 புள்ளிங்க பிறந்துச்சு, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை. அதோட அந்த பொம்பளை அவன் பொண்டாட்டியை வெறுத்துட்டான், சங்கீதாவை வெறுத்துட்டான் அவன் வெறுத்துட்டு கண்ட பொம்பளைங்க கூட சுற்றி இப்போ ஒருத்தி வச்சுருக்கிறான். அந்த ஒருத்தியை தான் அவங்க பொண்டாட்டி ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறாரு. என்ன த்ரெட்டன் பண்ணா நடிகை யாருன்னு நான் சொல்லிடுவேன். ஏமா நடிகை யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமே, நீங்க தானே சொல்றீங்க. அடிக்கடி சமூக வலைத்தளத்தில் படம் வருது, நாய் வருது, திரிச்சாந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க சொல்லக்கூடாது. ஒரு நடிகைன்னு சொல்லிட்டாலே ஜட்ஜுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இப்ப என்ன பண்றான், இந்த பழியத்துக்கு திமுக மீது போடுறான். அதாவது விஜயனுடைய பொண்டாட்டிக்கிறாள்ல அந்த சகோதரி, அந்த விஜயனுடைய பொண்டாட்டியை போயிட்டு திமுக போய் நீ இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் கொடுன்னு போய் இந்த மாதிரி டைவர்ஸ் கேளு கோர்ட்டில், இந்த மாதிரி என் புருஷன் வந்து ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறான், எனக்கு வீட்டு செலவு பணம் கொடுக்குறதில்ல, புள்ளைய கணிக்கிறதில்ல, பொண்ணை கவனிக்கிறதில்ல, அதனால் எங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு போய் டைவர்ஸ் கேளு, என்னை த்ரெட்டன் பண்ணால் நடிகை யாருன்னு சொல்லுவேன்னு போய் டைவர்ஸ் கேளுன்னு கேள்வி வச்சு இதை சோஷியல் மீடியாலையும் பத்திரிகையிலையும் இதை வைரல் ஆக்கிறது யாருன்னு கேட்டால் இது திமுகனுடைய சதின்றான். ஏன்டா புருஷன் பக்கத்தில் பொண்டாட்டி படுகலைன்னா, ஏன் பொண்டாட்டி புருஷன் பக்கத்தில் படுகலைன்னு புருஷன் பொண்டாட்டி கேட்கணும். ஏன்டி என் பக்கத்தில் படுக்க மாட்டேன்னா நான் தான் புருஷன் இல்லை, பொண்டாட்டி பக்கத்தில் புருஷன் படுக்காம வேற ஒருத்திக்கிட்ட போய் பட்டான்னு வச்சுக்கோ, பொண்டாட்டி கேட்கணும் புருஷன்கிட்ட, ஏன்டா எனக்கு தாலி கட்டிக்கிற, 1க்கு 2 பெத்துட்ட, உனக்கும் வயசுக்குது எனக்கும் வயசுக்குது, என் பக்கத்தில் படுக்காம ஏன்டா அவ பக்கத்தில் போய் படுக்கிறேன்னு பொண்டாட்டி கேட்கணும். ஏன்டா புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பக்கத்தில் படுக்கிறது இல்லை, அவங்க 2 பேர் பிரிஞ்சு பொண்டாட்டி விட்டு புருஷன் போய் அங்கங்கே போய் ஊர் மேய்ஞ்சுனுக்கிறான், ஊர் மேலே போகிறான், நடிகை கூட சுற்றி இருந்தா, இதெல்லாம் திமுக இதடா வேலை, இதெல்லாம் விலக பிடிச்சி பார்க்கறதுக்கு, இதை உங்களை பிச்சு வைக்கிறதா எங்கள் வேலை. இந்த பழியத்துக்கு திமுக மீது போடுறா, இது திமுக சதி. பார்த்தா எதுடா திமுக சதி, எல்லாம் திமுக. அதில் இதே உனக்கு பேசுகிறாளுங்க இல்லை, என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும், கேக்கேன்னு சிட்டி விஜய் கூட படுத்துக்கணும், தாலி அவுத்து போட்டா என்ன சொல்கிறது, விஜய் நான் கல்யாணம் பண்ணினா புள்ள பெற்றுக்குவேன் எல்லாம் பேசுகிறாளுங்க இல்லை, விஷயம் வச்சு சாவடிச்சிடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடலாம், எக்ஸாம்பிள் பையனால விஜய் தான் முக்கியம், குழந்தை சேர்த்துனால விஜய் தான் முக்கியம்னு பேசுகிறாளுங்க இல்லை. இப்போ ஒரு வீடியோ இது பார்த்தீங்களா, அதில் வெளியே அந்த பொண்ணுங்களுக்கு ஓட்டுக்குதா இல்லைன்னு கூட தெரில. அதனால தான் விஜய் பின்னாடி வந்த பெண்கள் கூட்டம் காம கூட்டம். நான் சொன்னது ஏன்னு சொன்னேன், இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள், அதில் சொல்கிறாங்க ஒரு 4 பேர் சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, ஏங்க அது பர்சனல் விஷயம். ஆமாம் பர்சனல் விஷயம் தான், அது வெளியே வந்துருச்சு. நீ ஒரு செலிபிரிட்டி, நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட, விமர்சனங்களை தாங்கணும். திமுக பார்த்துக்கு ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்ற திமுக குடும்பத்தை பற்றி பேசுகிற, என்னது உன் கட்சியில் இருக்கிற தற்கூரிங்க ஐடிவிங்கள கலைஞருக்கு மட்டும் 3 பொண்டாட்டி இல்லையான்றாங்க. உங்க அம்மால முதல் மனைவி இறந்துட்டாங்க, எங்க அம்மா தயலம்மாவை ஊரறிய கல்யாணம் பண்ணாரு, கனிமொழி உங்க அம்மா ராஜாத்தி அம்மா, யாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தரல, என் புருஷன் என் கூட குடும்பம் நடத்துறேன்னு நல்ல கணவனா நல்ல தலைவனா வாழ்ந்தார். இங்க போயிடுச்சடா டேய், இங்க போயிடுச்சே விஜய் பொண்டாட்டி கோர்ட்டுக்கு. அவன் ஒரு பொறுக்கி புறம்போக்கு பொம்பளை பொறுக்கி நடிகோட தொடர்பு இருக்கிறான், எனக்கு சோறு போடுறதில்ல, பொண்ணுக்கு சோறு போடுறதில்ல, பையனுக்கு சோறு போடுறதில்ல, கொடுமைப்படுத்துறான், சைக்கோ லூசுத்தனமா என்ன கொடுமைப்படுத்துறான்னு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு நாங்காட காரணம், யாருக்கு என்ன சொல்ற, அப்படியே அந்த சோசியல் மீடியா ஒரே மாதிரி பேசுறாங்க. அது ஒரு நிறுவனம் மாதிரி காசு கொடுத்து ஒரே மாதிரி சொல்றாங்க. அதில் 4-5 பொண்ணுங்க என்ன சொல்றா தெரியுமா, அவன் 4-5 பொண்ணுங்க போனா போட்டோம் போ, ஒரு 4-5 பொண்ணுங்க பேசுறாளுங்க. இது ஒன்று செட் பண்றத எல்லாம் கருப்பு பண்ணி போட்டு, அது ஓட்டுக்கு தான் என்னன்னு கூட தெரியல, அது காலேஜில் படிக்கிறீங்களோ ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ எல்லாம் பிளாக் டிஷர்ட் போட்டு வெளியே வருதுங்க. அதுங்க என்ன சொல்றோம்னா, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, என்ன இருந்தாலும் எங்களுக்கு விஜய் தாங்க. ஏமா ஒரு பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது, அது பரவாயில்ல போங்க, நாங்கள் அக்காவாகிறோம் தங்கச்சி ஆகிறோம், பொண்டாட்டி போனேன்னா நாங்கள் விஜய்க்கு பொண்டாட்டியாக இருந்துட்டு போகிறோம். அப்புறமா ஏன்டா அது காம கூட்டம் நான் சொல்ல மாட்டேன். ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் டிவிக்கு தற்குறி பொறுக்கி பசங்களா சொல்றாங்கவோ 4 பொண்ணுங்க சொல்றாங்க. என்ன சொல்றா தெரியுமா, அக்காவா தங்கச்சியா இருந்துட்டு போறேன்னா பிரச்சனை இல்லை, அக்காவாவும் இருப்பேன் தங்கச்சியாவும் இருப்பேன், தேவைப்பட்டா பொண்டாட்டியாவும் இருப்பேன்றா. நீங்க என்ன மனுஷ ஜன்னமா இல்ல மிருகங்களா? மிருகங்க தான் அப்படிதான். ஒரு தாய் வயிற்றுல ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோ, நாய் குட்டி போட்டுது. இப்போ நம்ம அம்மா வயிற்றுல நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் பிறந்தா நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா சாவர வரைக்கும் வாழும், அப்படியே போவோம் தலைமுறையா. மிருகங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு 2 பொட்டை குட்டி போடும், 2 ஆம்பளை குட்டி போடும். அதுங்க ஒரு வயசுக்கு வந்துச்சுன்னா இதுங்களே சேர்ந்து குடும்பம் நடத்தும். ஒரு தாய் வயிற்றுல பிறந்து அதுங்களுக்கு நம்ம அண்ணன் தங்கச்சி நம்ம தம்பி நம்ம அக்கா அந்த உணர்வெல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது. ஒரு தாய் வயிற்றுல பிறகுற ஆணோ பெண்ணோ ஆண் பெண்ணாயோ அதுங்க வயசு வரும்போது அது 2 ஒன்னா சேர்ந்துக்கும், ஒன்னா சேர்ந்து குட்டி போடும். அப்படிப்பட்ட கூட்டமாடா விஜய் கொடுக்கறது சொல்றாங்க. அவ நீங்க பாருங்க, நீங்க என்ன பாருங்க, அவ சொல்றா
அக்காவா தங்கச்சியா இருந்துட்டு போறேன், அக்காவா தங்கச்சியா இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு தேவைப்பட்டா பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறான்னா, அதனாலதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, பனையூர்ல பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிறான், எவன் பொண்டாட்டியாகணும்னு விரும்புறீங்களோ அவனுக்கு, எவன் அவங்ககிட்ட படுக்கணும்னு விரும்புறீங்களோ எல்லாம் போடி பங்களால போய் படுத்துங்கடி, அவங்க கூட போய் படுத்துங்கடி, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி காம கொடுக்கலாம். நான் ஏன் இப்படி சொல்ல மாட்டேன். இதை எப்படி பண்றாங்க அப்படியே திசை திருப்புறான். ஒரு மனுஷனை எவ்வளவுதான் போட்டு நீங்க வதைப்பீங்க. டே இதுக்கும் திமுக என்னடா சம்பந்தம்? எல்லாம் சேர்ந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது மாதிரி பண்ணிட்டீங்க. டே பாடூஸ் பசங்களா, ஆடா உங்க அம்மால ஜனநாயக படம் சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்டா? தாயோலி பசங்களா? யார் கண்ட்ரோல்? சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட். அமித்ஷா படம் வெளியே விட மாட்டான்றான் அந்த ஆளு. இதுக்கு யாரா பொறுப்பு? இதுக்கான எங்களை வந்து கேட்குற சென்சார் கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பந்தமா? பிஜேபி போட்டு நாங்கள் உறவுலாகிறோம். கொத்தா ஆரம்பத்தில் பிஜேபி போட்டு உறவுலாகிறது யாருன்னு கேட்டால் இவன் விஜய் பிஜேபி போட்டு உறவுலாகிறான். அவன் சொல்றது இவன் செய்யலன்னு இப்போ பக்கம் திரும்புறான். ஏண்டா செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்துட்டு அவன் ஏன்டா பிஜேபியில் சாராம அந்த ஆள் போய் விஜய் கிட்ட சாரான், அந்த ஆள் அமித்ஷா சொல்லி அமிச்சான். அது ஏன் என்னுடைய பிரான்ச் தான், என்னுடைய கிளை தான். என்ன சொல்றது, அது என்னுடைய ஸ்லீப்பர் செல், என்னுடைய பி டீம் தான். அது அங்கே போ, அவனே என்னுடைய எப்படி மோடிக்கும் அமித்ஷாக்கும் எப்படி இந்த எடப்பாடி ஒரு லேபரோ அந்த மாதிரி அவனும் ஒரு லேபர் தான் தற்கூரி விஜய். அங்கே போனோம். யாரா பிஜேபியோட தொடர்பு இருக்குது? யாரா பிஜேபி கூட சேர்ந்து ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொன்னது? இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா இவன் ஒரு பெரிய பொறுக்கி ஃப்ராடு. யாரு? பெரிய பொறுக்கி ஃப்ராடு. கண்டவனுக்கு பிறந்தவன் இவன். ஒரு கண்டவனுக்கு பிறந்தவன் விஜய்கிறான்ல, தாயோலி குடிகார பச்சை பொம்பளை பொறுக்கி. கல்லுக்கு சேலை கட்டினால் விட மாட்டான். இன்னும் கீழே இறங்கி போனா பன்னி மலத்துக்கு சேலை கட்டினால் விட மாட்டான். அதுக்கிட்ட படுத்துக்குவான். அவ்வளவு ஒரு கேவலமானவன். பொண்டாட்டி விட்டுட்டான், நடிகை பின்னால போயிட்டான். ஐயோ அப்பா, அவ்வளவு ஏதோ சொல்லிட்டானோ நயினார் நாகேந்திரன், பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், திரிஷா கிட்ட இருந்து வெளியே வாங்கணும். உடனே அவ திரிஷாவை பத்தினி ஆகிட்டாங்க. ஆமா, திரிஷாவை பத்தினி ஆகிட்டாங்க. இப்போ பொண்டாடியே சொல்லிச்சு, நடிகையோட தொடர்பு இருக்கிறான், நாய் கூட முத்தம் கொடுக்குறான், நாய் கூட முத்தம் கொடுக்குறான். அந்த நடிகை இந்த படத்தை எடுத்து சமூக வலைத்தளத்தில் போடுறான்னா எந்த நடிகை போடுறா சொல்லு? வேற எந்த நடிகை போறதுல அவன் எத்தனை நடிகரோட நடிச்சுக்கிறான் விஜய். கீர்த்தி சுரேஷ் கூட கல்யாணம் ஆகி போயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு விஜய் கூட நான் எங்கேயும் பார்க்கல. கீர்த்தி சுரேஷ் எந்த படம் போடல, எந்த படம் போடல. படம் போடுறது யாரு? இவ தான் போடுறா. யாரு? திரிஷா தான் போடுறா. போடுறாளா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். அவ பப்பு, ஈசிஆர் ரோடு, பனையூர் பங்களான்னு வாழ்றவ அந்த பொண்ணு. அது ஜாலியா வாழ்து. அது தனிப்பட்ட, அது அதோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை நம்ம தாயிட விருப்பம் இல்லை. அப்படி இவனுக்கு அது பிடிச்சிக்குது. யாருக்கு? விஜய்க்கு திரிஷா பிடிச்சிக்குது. திரிஷாக்கு அவன் அந்த பொம்பளை போரிக்கு தற்கூரி குடிகார விஜயை பிடிச்சிக்குது. ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க. இதுல ஏன்டா எங்கடா திமுக வராங்க? திமுக விளக்கா பிடிக்குது. திமுக பார்த்த சதி. நான் சங்கீத் அண்ணா திமுக, அந்த அக்கா அந்த சகோதரி சங்கீத் அண்ணா திமுக உறுப்பினர் ஆகுதா? விஜய் பொண்டாட்டி திமுக உறுப்பினர் ஆகுதாடா? அதுக்கும் அந்த விஜய் பொண்டாட்டிக்கு திமுக தொடர்பே இல்லை. அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தன் பதவி போடுறான். இதை சொல்றேனே, அக்கா வாங்குறப்ப தங்கச்சி சாப்பிட்டா பொண்டாட்டியா கூட நாங்க இருந்துட்டு போறோம். என்ன ஆயுதம்னா விஜய் இது இரும்புல பண்ணிக்குதா? நாங்க தேவைப்பட்டா பொண்டாட்டி உங்க அம்மால ஒரே மாதிரி. எல்லாமே திமுக, எல்லாம் திமுக தான். திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். இவன் ஒரு ஆளா இதுல எங்கள்கிட்ட வந்து இருக்கிறவனும் அங்க கூட்டணி போயிடுவாங்களா, எங்க கூட்டணி போட்டே ஒரு இளைஞர்களை வழி நடத்துறன்னு சொல்றவன் நீ யோகி மாறா. நேற்று இதே மொபைல் ஜெர்னலிஸ்ட்ல சொன்ன, நீ ஒரு தீய சக்தி. பொண்டாட்டிக்கு நீ தீய சக்தி, உன் பொண்ணுக்கு நீ தீய சக்தி, உன் பையனுக்கு நீ தீய சக்தி, உங்க அம்மாக்கு நீ தீய சக்தி, உங்க அப்பாக்கு நீ தீய சக்தி. வக்காளி வாத்தா விஜய் நீ தான்டா தீய சக்தி. திமுக பத்தி சொல்லுடா. டேய் பழியுத்திக்கு திமுக மீது அப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறான். இப்போ நான் இந்த மொபைல் ஜெர்னலிஸ்ட்ல பேசிட்டேன். இப்போ இன்னொரு சேனல்ல பேசுவேன். இந்த 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 கண்டென்ட் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா இந்த பேச்சுக்கும் இங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ்க்கும் அங்க மாறும். இன்னைக்கு காலைல இருந்து கரெக்டா 9வது சேனல்ல பேசுறேன். இன்னும் 4 சேனல்ல பேச போறேன். இப்போ இதை முடிச்சுட்டு வேலூர் போயிட்டு இருக்கிறேன் ஒரு சேனல்ல பேசுறதுக்கு. ஒரு சேனல்ல பேசின சப்ஜெக்டோ ஸ்டைலோ இன்னொன்று இருக்காது. ஆனா ஈயடிச்சா காப்பி மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுங்க. நான் நேத்துல இருந்து திமுக தான் இது காரணம், திமுக பிஜேபி சேர்ந்து செய்யற சதின்றான். ஆடாங்க அந்த பரதேசி பசங்க பிஜேபி பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது. உன்னை ஒரு ஆளவே நினைக்கல. நான் தான் எங்களெல்லாம் சொல்றாங்க விஜய் பத்தி பேசாதீங்கன்னு. ஆனா என்னால பேசாம இருக்க முடியல. என்னால அந்த தாயோலி மணியோ லயோலா மணி அவங்க அம்மாவில் அவன் பேசுறது, அந்த திருட்டு பையன் திருட்டு லாட்டி சிட்டி வைக்கிற அந்த அக்யூஸ்டு அவன் அந்த ஆதவர்ஜனா பேசுறது, அதில் அந்த பாடு ஒருத்தங்கிறான் பாரு, அந்த பாடுஸ் பையன் ஒருத்தன், அந்த பாண்டிச்சேரிக்காரன், அந்த பரோட்டா கடை மாஸ்டருக்கிறான்ல, அந்த புஷி ஆனந்தம் லவடா மயிரானந்தம், அவன் உங்களை திமுக கார் யாருன்னா தொல்லை பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, 20 நிமிஷத்தில் 2000 பேர் உங்க கூட்டாண்டு நிற்பாங்க. என்ன ஊம்புவாங்களா? என்னடா பண்ணுவாங்க 2000 பேர்? நின்னடா வார்த்தா திமுக கார ஒருத்தர் 2000 பேருக்கு சமம். இவனுங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இந்த பழியத்துக்கு திமுக மீது போடுறது. திமுக தான் இது காரணம், திமுக தான் அவன் காரணம், திமுக தான் காரணம். அவன் பொண்டாட்டி பக்கத்தில் படுக்கலைன்னா அதுக்கு நான் எப்படா திமுக காரணம் ஆகும்? ஏன்னா அவனை கூட்டின்னு வந்து பொண்டாட்டி பக்கத்தில் படுக்க வச்சு செயல்படுறான் நான் சொல்ல முடியும். திமுக அந்த வேலையை பார்த்து நிற்குது. அவனுக்கு பிடிக்கல பொண்டாட்டி, அவனுக்கு அவளை பிடிச்சிக்குது, இன்னும் பலரை பிடிச்சிக்குது, அங்கே போகிறான்.
பொண்டாட்டினா கொஞ்சம் கௌரவமாக தான் நடந்துக்கணும். எல்லா விதத்திலையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. பொண்டாட்டி அது கௌரவமாக தான் நடந்துக்கணும், கெலீஜா நடந்துக்க முடியாது. இவனுக்கு கெலீஜா தேவைப்படுது. இவன் விஜய்க்கு காம கொடுறேன் கெலீஜா தேவைப்படுது. பொண்டாட்டி அப்படி கிடையாது. பொண்டாட்டி தெய்வம் மாதிரி. ஒரு தாம்பத்திய வாழ்க்கைன்றது தெய்வம் மாதிரி. அங்கே எப்படியோ அப்படிதான். ஆனால் மற்றவங்கிட்ட போனால் இவன் சொல்கிறதெல்லாம் அவன் செய்வான். அதனால தான் மற்றவ கூட போகிறான், அந்த நடிகை கூட போகிறான். இது திமுக அது காரணம். டே இதுக்கு திமுக காரணம். இதுக்கு திமுக காரணம். செருப்பை நடிக்காம எல்லாம் ஒரே மாதிரி பேச திமுக 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 திமுகன்றான். இந்த மாதிரி பொறுக்கி பசங்க கூட எனக்கு என்ன வேதனை கேட்டால், என் சகோதரிங்க தான் நான் சொல்லுவேன். அவன் பின்னால் போய் அந்த பொண்ணு பேசுது, அக்காவாக இருப்போம் தங்கச்சி அப்படின்னா பொண்டாட்டி எழுந்திரி போகடா. நம்ம பெண்கள் நாங்கள் ஏதோ ஆபாசமாக பேசுகிறோம், எங்கள் மீது வழக்கு கொடுக்குறாங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராங்களே, விஜய் பின்னால் இருக்கிற காம கூட்டம் எப்படி சொல்லலாம் பெண்களை நீ கேவலப்படுத்துறேன்னு. அந்த மாதிரி அவன் மாற்றிட்டு இருக்கான். நம்ம பெண்களை மாற்றிட்டு இருக்கிறான். பார்த்து உங்கள் பெண்களை ஜாகிரதையாக பார்த்து உங்கள் வீட்டில். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். டே விஜய், உங்கள் அம்மாவை அரிப்பெடுத்து போய் பொண்டாட்டி விட்டுட்டு கண்டோ கூட சுற்றிட்டு பழித்துக்கு திமுக மேலே போடுறியாடா. உன் பொண்டாட்டி உன் மேலே டைவர்ஸ் கொடுத்தா பழித்துக்கு திமுக மேலே போடுறியா? அட்ரஸ் இல்லாத போயிடுற பாரு. நன்றி வணக்கம். குடியாத்துக்கு நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன்.